இந்த கதையில் எல்லாரையுமே முன்னாடியே அறிவாளியாக காமிப்பாங்க. மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் காவேரி முதல்ல நிவினோட காதலிச்சுட்டு இந்த கொடைக்கானல் இருந்த போதெல்லாம் அவங்கள வந்து டக்குன்னு யோசிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. விஜயுமே ஆரம்பத்தில் காமிக்கும் போது ஒரு பயங்கரமான அறிவாளியாக, ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக, பசுபதி அந்த ஊரில் ஒரு பெரிய ஆளாக இருந்து இங்கே வந்து பார்த்தாலும் வந்து இவர் அதை விட பெரிய ஆளாக இருக்கிறதுனால அப்படியே வந்து நடுங்கி போய் உட்காந்துருக்காது, நெஞ்சிலே ஒரு மிதிப்பார் கல்யாண ரிசப்ஷனுக்கு அப்போ. அதெல்லாம் வந்து நம்ம காமிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் சண்டைக்கோழின்னு ஒரு படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்து விஷாலை வந்து அடிச்சிருவாங்க, இந்த ஊருக்குள்ளே அடிக்க வருவாங்க, அவர் அடிச்சுட்டு வந்துடுவார். அவரை வந்து திருப்பி அடிக்கலான்னு பார்த்தா அவர் இவரோட பல மடங்கு பெரிய கையோட பையனாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு ட்ராக்கெல்லாம் கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு ஜோடியை வச்சு மட்டும்தான் கதையை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமாவும் கதையை இழுத்தாகணும்னு முடிவு பண்ணதுனால இவனுடைய மூளை அறிவு, அந்த முக்கிய கதாபாத்திரங்களான விஜய் காவேரியுடைய மூளை அளவே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ காவேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து விஜயை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. விஜயை வந்து வெளில கொண்டு வரணும். இந்த கேஸ் வந்து ஒரு போலியான கேஸ்னு உங்களுக்கு தெரியும். வெண்ணிலா மேலேருந்து கீழே விழுந்தபோது வெள்ளினாவை தள்ளி விட்டது இவர் கிடையாது அப்படின்னு தெரியும். தள்ளி விட்டது பசுபதி. எல்லா பிரச்சனைகளும் ஆச்சு. இப்போ வந்து அவங்க கோவமாக இருக்காருங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ போய் காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து என் வயிற்றில் குழந்தை வளருது, விஜயோட குழந்தை வளருது, அந்த குழந்தைக்காக நீ வந்து எப்படியாச்சும் வந்து உண்மையை சொல்லிடணுங்கிறாங்க. அவங்க சும்மா விட்டுனாலே உண்மையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நேரில் போய் இல்லை நீ உண்மையை சொல்லியே தீரணும், நான் விலகி போயிடுறேன் அப்படின்னு எதையாச்சும் முட்டாள்தனமாக பேசின உடனே அவங்களும் அப்போ கண்டிப்பாக போயிடுவல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து ஏதோ இந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு கொடுக்குற மாதிரி இனிமேல் எனக்கு வேணாம், இனிமேல் நீ வச்சுக்கோ விஜயன்னு சொல்ல விஜய் அதை ஒத்துக்கணும். இல்லை விஜய் அதெல்லாம் வந்து என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டி விட்டாருன்னா வெளில வந்து அப்போ இவங்களோட சத்தியம் எங்கே போச்சு, இல்லைங்க பரவாயில்ல சத்தியம் பண்ணிட்டேன் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வழங்குவாங்களா. இந்த கிறுக்குத்தனத்துக்குலாம் பேர் என்ன அப்படிங்கிறது தெரியல. காதல்னாலே கிறுக்குத்தனம் உண்டுங்கிறது தெரியும். ஆனால் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான காதலாக நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து அப்ரிஷியேட்லாம் பண்ண முடியல. ஸோ இப்போ இதில் வேறு வந்து நிறைய பேர் வந்து மக்கள் ஒரு பெரிய திரளா ஃபேன்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி தியாகம்லாம் பண்ணி காதலிக்கிறாங்க பாருங்கள், கண் கலங்கி அழுங்க, அப்படியே சேர்ந்துருங்க எப்படியாச்சு அப்படின்னு சொல்லுங்கிறதெல்லாம் வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் வந்து இந்த கதையில் அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த காவேரி தியாகச்சம்மரான லாஜிக் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? எமோஷனுங்க அது, அதில் லாஜிக்கை பார்க்காதீங்க, பேரன்பை பாருங்கிறீங்களாங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் மகாநதி சீரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எத்தனை நாள் ஓடினா ஓகே, அதில் என்ன விஷயம் நடந்தால் ஓகேங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.